இப்பொழுது இந்திய ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 2190 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்திருக்கு. அதோட ஒருபடி மேல போய் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார். நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான், அதை மீண்டும் சொல்றேன். நாங்க ஒன்னும் உங்க அப்பா விட்டா காசை கேட்கல. கேட்கிற மாதிரி கேட்டாதான் அவங்க காதுல விழும். நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்துல தான் எங்களுடைய உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோட கேட்கிறோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன், தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது திராவிட மண், இது பெரியார் மண், இது பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.